வணக்கம். நான் டாக்டர் சிவகுமார். உடம்பு இளைக்கிறதுக்காக 1008 வழிகளை ஃபாலோ பண்ணுறாங்க. புதுசாக செல்ஃபோன் மாடலை வாங்கி ட்ரை பண்ணுற மாதிரி புது டயட்டை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படை தேவை என்ன? கேலரி டெஃபிசிட். நம்ம உடம்புல கேலரி பற்றாக்குறையை ஏற்படுத்தணும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேலரி பற்றாக்குறை என்றால் என்ன, அது எப்படி ஏற்படுத்தி உடல் எடையை குறைப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புக்கு கேலரிஸ், அது எனர்ஜி தேவை. எங்கேருந்து வருது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வருது. ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்துக்கு நம்ம உடம்பு செலவழிக்கிற கேலரிஸை டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன அடங்கும் அப்படின்னா, முதல்ல பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட். மூச்சு விடுறதுக்கு, இருதயம் துடிக்கிறதுக்கு, ஹார்மோன்ஸை உருவாக்குவதற்கு, இது போன்ற அடிப்படையான தேவைக்கு நம்ம உடம்பு கொஞ்சம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் பிஎம்ஆர். இரண்டாவது, தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட். உணவை சாப்பிட்ட உடனே, ஒரு உணவை எடுத்துக்கிட்ட உடனே அதை செரிமானம் செய்கிறதுக்காக நம்ம உடம்பானது கொஞ்சம் கேலரிஸ் ஸ்பெண்ட் பண்ணும். இதுதான் தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட். மூன்றாவது, இஏடி, எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம உடம்பு செலவழிக்கிற கேலரிஸ் தான் இஏடி. நான்காவது, என்இஏடி, நீட், அதாவது நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். உடற்பயிற்சி அல்லாது, அது வீட்டு வேலைகளை செய்யும்போது, ஒரு கடைக்கு போகும்போது, ஒருவர்கிட்ட நின்று பேசும்போது, இது மாதிரி எக்ஸசைஸ் அல்லாத ஆக்டிவிட்டி செய்யும்போது நம்ம உடம்பு செலவழிக்கிறது தான் என்இஏடி. நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து கிடைக்கிற கேலரிஸில், அது மொத்த கேலரிஸில் 60லேருந்து 70% பிஎம்ஆருக்கே போயிடும். அது பேசிக் ஆக்டிவிட்டீஸ்க்கே போயிடும். 10% உணவை செரிமானம் செய்கிறதுக்காக போகும். அது தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டுக்காக போகும். மீதி இருக்கிற 15லேருந்து 30% இஏடிக்கும் நீட்டுக்கும் போகும். அதாவது உடற்பயிற்சிக்கும் உடற்பயிற்சி அல்லாத ஆக்டிவிட்டீஸ்க்கும் போகும். இப்போ ஒருவருக்கு இந்த நாளையும் சேர்த்து டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் 2500 கேலரிஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இவர் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா, ஒன்று உணவின் மூலமாக எடுத்துக்கிற கேலரிஸை கம்மி பண்ணணும், அது இன்புட்டை கம்மி பண்ணணும். இல்லை கேலரிஸை பேர்ன் பண்ணுறத, அது அவுட்புட்டை அதிகப்படுத்தணும். இல்லை ரெண்டையுமே செய்யணும். அப்போ தான் கேலரி டெஃபிசிட், கேலரி பற்றாக்குறை ஏற்படும். உதாரணத்துக்கு 2500 கேலரிஸ் தேவைப்படுற இடத்துல 2200 கேலரிஸ் கொடுத்தோம் அப்படின்னா 300 கேலரி டெஃபிசிட், அதாவது பற்றாக்குறை. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் வாரத்திற்கு 1/2 கிலோ இளைக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 300லேருந்து 500 கேலரி டெஃபிசிட் என்பது ஹெல்த்தியான கேலரி டெஃபிசிட். நான் உடனே உடம்பு இளைக்கணும், சீக்கிரமே உடம்பு இளைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமான கேலரி டெஃபிசிட் ஏற்படுத்தினா அது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. பொதுவாக நம்ம அதிகமான உணவு எடுத்துக்கிட்டா, தேவையை விட அதிகமான கேலரிஸ் எடுத்துக்கிட்டா நம்ம உடம்பு என்ன செய்யும்? இந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எல்லாத்தையும் தசைகளில் கிளைகோஜென்னா, அதாவது மாவு சத்தா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இன்னும் கேலரிஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொழுப்பு சத்தா தொப்பையிலையும் இல்லை உடம்பு முழுக்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ இது மாதிரி கேலரி டெஃபிசிட் ஏற்படும் போது, அது கேலரி பற்றாக்குறை ஏற்படும் போது, முதல்ல இந்த தசைகள் இருக்கிற கிளைகோஜன் எல்லாத்தையும் எனர்ஜியாக மாற்றும். அடுத்து கொழுப்பு சத்து எல்லாத்தையும் எனர்ஜியாக மாற்றும். அதனால் கேலரி பற்றாக்குறை ஏற்பட அழகாக உடம்பு இழைச்சிக்கிட்டே போகும். கேலரி டெஃபிசிட் ஏற்படுத்தி ஏன் உடம்பு இழைக்கணும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நம்பர் 1, கன்சியூம் ஃபியூவர் கேலரிஸ். அதாவது நம்ம உணவின் மூலமாக கிடைக்கிற கேலரிஸ் என்பது குறைவாக இருக்கணும். அதே சமயம் உணவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்கு நம்ம உணவில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டீனுக்கு தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி, கார்போஹைட்ரேட் ஃபேட்டை விட ஜாஸ்தி. தானிய வகைகள் எடுத்துக்கும் போது முழு தானியமாக எடுத்துக்கிறது நல்லது. அதாவது கருப்பரிசி, பழுப்பரிசி, சிகப்பரிசி, சிறுதானியம் எடுத்துக்கிறது நல்லது. ரிஃபைன்டு ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணுங்கள். காய்கறிகளில் ஹை வால்யூம் லோ கேலரி காய்கறிகள் எடுத்துக்கணும். அதாவது நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கணும், கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். உதாரணத்துக்கு கீரை வகைகள், முட்டைக்கோஸ், பீன்ஸ், வெள்ளரிக்காய், சௌ, வெள்ளை பூசணி, முள்ளங்கி, சுரக்காய், தக்காளி, வெண்டைக்காய். சில பேர்லாம் உடம்பு சீக்கிரமே இளைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொழுப்பு சத்தை அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க. இது கூடவே கூடாது. ஏன்னா கொழுப்பு சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புல பல முக்கியமான வேலைகளை செய்யக்கூடியது. ஆனால் கொழுப்பு சத்து ஹெல்த்தி ஃபேட்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு 30 கிராம் நட்ஸாக இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சீட்ஸ் இல்லை மீன் வகைகள் எடுத்துக்கலாம். இந்த உணவுகளோடு சேர்த்து ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதும் அவசியம். நம்பர் 2, பேர்ன் மோர் கேலரிஸ். நம்ம எனர்ஜி செலவு பண்ணுறதை அதிகப்படுத்தணும், அதாவது அவுட்புட்டை அதிகப்படுத்தணும். எப்படி பண்ணுறது?
நம்ம கையில் 2 தான் இருக்குது. EAT எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ், அதாவது உடற்பயிற்சி மூலமாக. இன்னொன்று NEAT, அதாவது உடற்பயிற்சி அல்லாத ஆக்டிவிட்டீஸ் மூலமாக. உடற்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங், கார்டியோ. ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இதன் மூலமாக ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக மசில் லாஸ் ஏற்படாது, மசில் க்ரோத் தான் ஏற்படும். அதனால் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு வாரத்திற்கு 3லேருந்து 5 முறை பண்ணணும். கார்டியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மாடரேட் இன்டென்சிட்டியில் வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங் எது வேணால் பண்ணலாம். ஒரு வாரத்திற்கு 2லேருந்து 3 முறை பண்ணுறது நல்லது. இதோட சூப்பரான எக்ஸசைஸ் உடம்பு இழைக்கணும் அப்படின்னா HIIT அப்படிங்கிறது பெஸ்ட்டு. ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பேர்லே இருக்குது. அதாவது முதல்ல 60 செகண்டுக்கு ஒரு மைல்டு வாக்கிங்கில் போகணும். 60 செகண்டுக்கு அப்புறம் ஒரு 30 செகண்டுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும். மறுபடியும் ஒரு 60 செகண்டுக்கு ஒரு ஸ்லோ பேஸில் வாக்கிங். இது மாதிரி மாறி மாறி பண்ணுறது தான் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். இது மாதிரி 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு பண்ணோம் அப்படின்னா நல்ல உடம்பு இளைக்கும். ஆனால் ஒரு வாரத்திற்கு 1 இல்லை 2 தடவை மட்டும்தான் பண்ணணும். அடுத்து நீட், நான் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அல்லாத ஆக்டிவிட்டீஸ். இது ரொம்ப சிம்பிள். நாள் முழுவதும் ஆக்டிவாக இருக்கணும். நம்ம வேலைகளை நம்மளே செய்யணும். உதாரணத்துக்கு வீட்டை சுத்தப்படுத்துறது, துணிமணிகளை அயன் பண்ணுறது, வாகனங்களை நம்மளே க்ளீன் பண்ணுறது. ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா பைக்கையோ ஆப்பையோ யூஸ் பண்ணாமல் நம்மளே போய் வாங்கிட்டு வர்றது. ஏறி இறங்கணும் அப்படின்னா ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் படிக்கட்டை யூஸ் பண்ணுறது. இது மாதிரியான உடற்பயிற்சி அல்லாத ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் உடல் எடை குறையும். இது மாதிரி கேலரி இன்புட்டை குறைச்சி அவுட்புட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கேலரி டெஃபிசிட் ஏற்படும், உடல் எடை குறையும். ஆனால் இது மாதிரி பண்ணும்போது இரவு நேரங்களில் தொடர்ச்சியான ஆழ்ந்த உறக்கம் என்பது மிகவும் அவசியம். இந்த கேலரி டெஃபிசிட் தான் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வெயிட் லாஸ். 1008 உணவுகளை சாப்பிட்டு உடம்பை ஏற்றிடுறோம். ஆனால் குறைக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான், கேலரி டெஃபிசிட். மெனி ப்ராப்ளம்ஸ், ஒன் சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.